வணக்கம் ரஹ்மான். இந்த வீடியோல நாங்க என்னத்த பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த ஈரான் சம்மந்தப்பட்டு தான் பார்க்க போறோம். பெட்ரோல் தட்டுப்பாடு யாழ்ப்பாணத்தில இருக்கிறது பல உலகங்களும் பல இடங்கள்ல வந்து பல விதமான விஷயங்கள், அதாவது எரிபொருள் பிரச்சனைகள், கேஸ் பிரச்சனைன்னு சொல்லி போகிறது. இந்த யுத்தத்தின் பின் விளைவாக மொத்த உலகமே வந்து ஒரு துன்பத்த மொத்த உலக மக்கள் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் என்னென்னலாம் வருமென்று தெரியாத நிலையில, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ, அல்லது அடுத்த கட்டம் இதுக்கு என்ன ஆகுறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துக்கொள்வோம். கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. முதல் விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா சம்பந்தப்பட்ட தாக்குதல்கள். இது தொடங்கப்பட்டு இப்போ 1 வாரம் கழிந்திருக்கிறது. உண்மைய சொன்னா அமெரிக்கா கிளைம் பண்றதன்படி, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்ற கிளைம் பண்றதன்படி, மிக பெரும் தலைவர் ஈரானுடைய தலைவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட முதல் நாளே கொல்லப்பட்டிருக்கின்றார். அதை விட ஈரானுடைய பல வளங்கள் வந்து அழிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களுடைய ராணுவ பலமும் வந்து மிக குன்றி இருப்பதாக அமெரிக்காவும், இஸ்ரேலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் சொல்லியும் அடுத்த கட்டமாக தொடர்ச்சியாக வந்து ஈரான் தாக்குதல்கள வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய தாக்குதல்களையும், பதில் தாக்குதல்களையும் நடத்திக் கொண்டு தான் இருக்கின்றது. இதேபோல இதனுடைய பக்க விளைவுகளாக வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், பல இடங்கள், அதாவது ஐரோப்பால கூட இப்ப கேஸ் வந்து விலை கூடியிருக்கிறது. வேற வேற பலகளும், அதாவது அது கேஸ் கூடினா மிச்ச விலை கூடும். எரிபொருள் விலை கூடினா மிச்ச விலைகள் கூட போகுது. அதேபோல ஐரோப்பிய யூனியனுக்குரிய கேஸ் அந்த விநியோகத்தை வந்து ரஷ்யா வந்து குறைத்திருக்கிறது. பல இடங்கள்ல நிப்பாட்டியே இருக்கிறது கூட சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கைக ஐரோப்பாவுக்கு ஒரு பெரிய தலையடி இருக்கிறது. அதேபோல அமெரிக்காவிலும் வந்து அந்த பெட்ரோல், மசகன் இதோட விலைகள் எல்லாமே வந்து அதிகரித்திருக்கிறது. அப்ப அது அதிகரிச்சாலே உங்களுக்கு தெரியும். அதான் உலகத்த வந்து இணைக்கிற விடயங்கள். அப்ப எல்லா பொருட்களும் எல்லாமே வந்து இன்டைரக்ட்டா வந்து விலை கூட போகுது. அதுக்குரிய விலைய பொதுமக்கள் கொடுக்க போயினம். சரி, இங்க அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக் கொண்டால், ஈரான வந்து இவர்கள் சொல்ற அளவுக்கு ஈரான் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா எப்ப சரணடைய போகிறது? இப்ப டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஈரான் சரணடையணும், சரணடையணும் அப்படின்னு சொல்லி தங்கண்ட வாயால சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மையை சொன்னால் இவ்வளவு தூரம் தாக்குதல்களை நடத்தி நாங்க வெற்றி கண்டிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், இவர்கள் வந்து இந்த வாயால கேட்க தேவையில்லை. அடி வாங்கி அவங்க அழிஞ்சிட்டான்னு சொல்லி சொன்னா கட்டாயமாக சரணடையத்தான் போகிறார்கள். தாங்களாகவே சரணடையத்தான் வேணும். ஆனா அவர்களா சரணடைந்திருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆனா இதுவரைக்கும் இல்லை என்று தான் சொல்லிக் கொள்ளணும். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரே ஒரு விஷயத்தை தான் வந்து ராணுவ ஆய்வாளர்கள் வந்து முன்வைக்கிறார்கள். என்னன்னு சொல்லி சொன்னா, அவர்கள் வந்து எப்படி அந்த டிஃபென்ஸை வந்து, அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல் போறவர்கள் வந்து அவர்கள் இன்று நேற்று இல்ல, பல 100 வருடங்களாகவே, அதாவது என்ன ஈரான் உருவாக்கப்பட்டதுல இருந்து கிட்டத்தட்ட 50, 60 வருஷம். ஆனா அதுக்கு முன்னம் இருந்தே வந்து அவர்கள் மேற்கத்தையும் சம்பந்தப்பட்டு பல 100 வருஷங்களாகவே வந்து போர் அனுபவம் கொண்டவர்கள். காரணமாக 5000 வருடத்து நாகரிகத்தின் வழித்தோன்றல்கள் தான் ஈரான் என்ற நபர்கள், அதாவது மக்கள். அப்ப அப்படி இருக்கைக்க அவர்களுக்கு அப்ப 5000 வருஷத்து நாகரீகம், அதேபோல என்ன பல 100 வருஷம் மேற்குலகத்தோட சண்டை. இப்ப ஒரு 60, 70 வருஷமாக இந்த புதிய ரெஜிமி வந்து 60 வருஷமாகவே வந்து அவர்களை இந்த அமெரிக்கா, மேற்குலகத்தை வந்து மிக பெரும் எதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள். அதை தவிர சுத்தி இருக்கிற அண்டை நாடுகள் வந்து எப்படி அமெரிக்காவில் அழிக்கப்படைக்கலாம், ஒவ்வொரு காலம் வந்து ஈரானை வந்து கை வைக்கலாம போனது காரணம் என்னன்னு சொன்னா, ஈரான் தொடர்ச்சியாக வந்து அப்டேட் பண்ணி கொண்டு வந்தது. அதுக்கு பலவிதமான பாதுகாப்பு, இந்த ஒரு லேயர் இல்லை, இப்போ இயற்கையான பாதுகாப்பு இருக்குது, மக்கள் தொகை இருக்குது, அதோட டெக்னாலஜி வேறு விதமானன்னு சொல்லியும், மற்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த புவியியல் அமைவிடத்திலே இருக்கிறதும் வந்து டக்குன கை வைக்கிறதுக்கு வந்து இவ்வளவு காலம் வந்து அதுக்கு இழுத்தடிச்சிருக்கேன்னு சொல்லிக் கொள்ளணும். அப்படி இருந்த ஒரு கட்டத்தில் அது வந்து தொடர்ச்சியாக தொடங்கினார்கள். தொடங்கி இப்போ இப்படி போய்கொண்டிருக்குது. சரி, இந்த இடத்துல தான் வந்து அவர்களுடைய பதில் தாக்குதல்களும் வந்து தீவிரமாகத்தான் இருக்கிறது. அதாவது ஈரானுடைய பதில் தாக்குதல்கள் என்ன விதமாக வந்து இந்த ஈரான் தன்னை வந்து இன்னும் கொண்டு போகும், அதாவது இன்னும் சரணடைகிற ஐடியாவுக்கு இல்லை. அது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஈரானுடைய போர் முறையும் அவர்கள் வந்து அதை எப்படி அமைத்திருக்கிறார்கள், டிசைன் பண்ணியிருக்கிறார்கள்ன்றதும் தான். இப்போ பார்த்தால் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப்னு சொல்லிச்சுன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான் பெரிய ஆள் அமெரிக்காவில். அவர் இல்லையென்றா இல்லை, கிட்டத்தட்ட எல்லாமே சென்ட்ரலைஸ்ட், அதாவது எல்லாமே ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் வந்து அங்கே இயங்கி கொண்டிருக்கண்டே சொல்லலாம். அவர் இல்லைன்னு சொன்னால் டக்குன்னு ஒரு நாடு ஷாக் ஆகும், அப்புறம் திருப்பி வரும். திருப்பி வர்றதுக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் எடுக்கும். இஸ்ரேலோ வேற வேற அநேகமான நாடுகள் எல்லாமே அப்படிதான். கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஒரு உதாரணம் எடுத்தா, ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜரோ அந்த மிகப்பெரும், அதாவது அந்த முதலாளி டக்குனு இல்லைன்னு, அதாவது எல்லா எல்லா ஆப்ரேஷனையும் கட்டுப்படுத்துற இல்லையென்றா அந்த கம்பெனிக்கு வந்து உடனே உடைஞ்சு விழுந்துடும். ஈரான்ல அப்படி இருக்கானடா இல்ல. ஈரான் கிட்டத்தட்ட 31 மாகாணங்கள் இருக்கிறது. ஈரான் வந்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து, அதாவது 2003, 2004 அந்த ஈராக் யுத்தத்தை வந்து உடனடியாகவே படித்திருக்கிறது. எவ்வாறு அமெரிக்காவிடம் வந்து ஈராக் டக்குனு விழுந்தாட்டு. காரணம், அமெரிக்காவோட ஈராக்கிட்ட வந்து பெரிய ஒரு ராணுவ பலம் இருந்தது, அதாவது ஆளணி பலம். ஆனால் அதால வந்து நின்று பிடிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், மேற்கத்திய நாடுகள், அதாவது அமெரிக்கா, ஐரோப்பியா, இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான போர் முறையே என்ன என்று சொல்லி சொன்னால், முதல் அடியிலேயே தலையில அடிக்கிறது தான். அடிச்சா இல்லாம போயிடும். இப்ப நீங்க எல்லாமே வந்து தலைக்கு இணைக்கப்பட்ட மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அதாவது என்ன, அந்த ஒரு தலைமைப்பட்டத்துக்கு அடிச்சு தலைய அடிச்சிட்டாலே எல்லா நெட்வொர்க்கும் வந்து பிரிஞ்சிடும்.
அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து தனியே போறதுக்கு சக்தி இருக்கு. ஏன்னு சொன்னா அங்கேருந்து தலைமைப்பிடத்துல இருந்து தான் அவைக்கு கண்ட்ரோல் வரணும், கமாண்ட் வரணும். அப்ப அது வரையிலன்னு சொன்னா அவர்கள் வந்து உடனடியாகவே சரணடைஞ்சிருவார்கள் சொன்னா, சண்டை பிடிக்கிறதுக்குரிய அந்த வல்லமைய வந்து இழந்துடுவார்கள். அப்ப அதத்தான் வந்து அவர்கள் வந்து அடித்தார்கள். ஈராக் வந்து அப்படிதான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னமே ஈராக் வந்து தோற்றிருந்தது. ஆனால் ஈரான் அதிலிருந்து பாடத்த கற்றுக்கொண்டிருக்கலாம். இல்ல சொன்னா சொந்தமா கூட டெவலப் பண்ணிருக்கலாம். ஈரான் தன்னுடைய 31 மாகாணங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு சுய வலயங்கள், அதாவது என்ன ஒரு ஆட்டோனமஸ் மாரி தான் வைத்திருக்கிறது. அதாவது என்ன, இங்க ஈரான பொறுத்தவரைக்கும் ஒரு தலை இல்ல. கிட்டத்தட்ட 31 தலை இருக்கிறன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அப்படி எடுத்தா எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா, 31 வலயங்களுமே கிட்டத்தட்ட வந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரு இயல்புக்கு வர்ற மாரி தான் அவர்கள் வந்து உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப 31 மாகாணங்களும் 31 தனி எண்ணிக்கைங்க. கிட்டத்தட்ட 31ல 10 வ ப ப இப்ப ஓகே. இப்ப ராணுவ தரப்பட போனா கூட, ஒவ்வொரு வலயமும் வந்து தங்களுக்குள்ள வந்து செம்மியாக வந்து அதாவது ஒரு அரைவாசிக்கு அரைவாசி, ஒரு 50க்கு 50 தங்களுக்குள்ள இணைஞ்சும் போராடும். இல்லது என்ன, அது இல்லைன்னு சொன்னா தனிச்சும் போராடுற அந்த வல்லமைய வந்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள். காரணம் அந்த டிசைன் அவர்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறார்கள். அப்ப அதனால என்னன்னு சொல்லி சொன்னால், அவைக்கு அந்த மன வலிமை வந்து என்னன்னு சொன்னா, மேல ஒரே ஒரு தலைய மட்டும் அடிச்சால் காணாது. அப்படின்னு சொன்னா, ஈரான மொத்தமாக அழிக்கிறதுக்குரிய ஒரு வேலைய பார்த்தா மட்டும் தான், ஈரான வெல்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதுக்குரிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இல்ல. அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். இஸ்ரேலால தனியா ஈரான வெல்ல முடியாது. தரைப்படைய இஸ்ரேலால அனுப்பவும் முடியாது. அதாவது தரைவழி தாக்குதல்களும் இஸ்ரேலால சம்பந்தம் அதாவது என்ன, அதுக்கு தகுதி இஸ்ரேலுக்கு இல்ல. காணாது அது இந்த பலம். அப்ப அப்படி இருக்கைக்கு அது அமெரிக்காண்ட துணை வேணும். ஆனா அமெரிக்கா அந்த அமைவிடம் சுத்தி இருக்கிற நாடுகளுடைய பிரச்சனை எல்லாம் பார்க்கைக்க, அதாவது என்ன இப்ப ஈரான் இந்த போர் தொடங்கின ஒரு கிழமைக்குள்ளேயே சுத்தி இருந்த வளைகுடா நாடுகள்ல இருந்த ஏவுகணை சம்மந்தப்பட்ட ரேடார் எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட தாக்கி அழிச்சே இருக்கிறது. அப்ப அப்படி தாக்கி அழிக்கிறபடினால, அந்த நாடுகளுடையக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் எல்லாமே வந்து ராஜதந்திரமான உறவுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் சிக்கலாக வந்திருக்கிறது. இப்ப இந்த நிலையில அமெரிக்காவுல வந்து இஸ்ரேலுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட்ட தாண்டி உதவ முடியாத நிலைமை தான் வந்து இருக்கிறது. அவைக்கு விருப்பம் இருந்தாலும். அப்ப அப்படி இருக்கைக்க, வேற என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பாக்கைக்க, இன்னும் சில ராணுவ ஆய்வுகள் சொல்றாங்க. இல்ல ஒருவேள அணுகுண்ட வந்து பாய்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்குரிய வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. காரணம், அங்க போனா வந்து இன்னும் அதோட போர வந்து பெரும் போராக்குறதுக்குரிய வழியாகத்தான் முடியும். அப்ப அத தாண்டி என்ன வழி என்று சொல்லி பார்த்தா, ஒரு வழியும் இல்ல. தொடங்கியாச்சு. உங்களுக்கு தெரியும் மேற்கத்திய தலைவர்கள பொறுத்தவரைக்கும் வந்து அவர்களுக்கு வந்து அவர்கள் நல்ல விதமாக நாட்டுக்கு தான் செய்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் அந்த ஆணவ போக்க வந்து கைவிட மாட்டார்கள். அவே அந்த 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 ஈகோ வந்து குறையிறதுக்கு ஒரு நாளுமே விட மாட்டாங்க. ஒருக்கா பப்பாசி மரத்துல ஏறிட்டோம்னு சொன்னா, அவைக்கு தொடர்ந்து அப்படியே ஏறிக்கொண்டே இருக்கணும். இறங்குனா அவைக்கு ஒரு மரியாதை கேடுன்றபடினால. போர எப்படியோ தொடங்கிட்டார்கள். ஆனா போர முடிக்கிற வழி அவைக்கு மேல தெரியல என்றுதான் சொல்லிக் கொள்ளணும். அதெல்லாம் சண்டை தோக்குமா இல்லையா, அடுத்த இடம் எப்படி போகுமன்ற அந்த கண்ட்ரோல் வந்து அந்த கைய மீறி போய் கொண்டிருக்கைக, அவர்கள் வந்து தாங்களாகவே வாயை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னா வேற வேற விதமான கதைகளை வந்து அடிச்சு விடுகிறார்கள். இப்ப உதாரணமாக சொன்னால், மேற்கத்திய ஊடகங்கள், அமெரிக்க ஊடகங்கள் வந்து ஒரு குற்றத்தை சுமத்தியிருக்கிறார்கள். அமெரிக்க அரசாங்கமும் சுமத்தியிருக்கிறது. ஈரான் வந்து தங்களுடைய இலக்குகள வந்து தாக்கினதுக்கு காரணம் ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லியும், ரஷ்யாவுடைய உளவு தகவல்கள், அதாவது அமெரிக்க தலைமையிடங்கள் சம்பந்தப்பட்ட ராணுவ தலைமையிடங்கள் சம்பந்தப்பட்ட உளவு தகவல்கள் வந்து ஈரானுக்கு அளிச்சு, ஈரான் அத வந்து தாக்கினேன்னு சொல்லி சொல்கிறார்கள். இதுக்கு பின்னால இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, உண்மையிலே ரஷ்யா வம்பு இழுக்கிறது. ரஷ்யா வம்பு இழுத்தா, அந்த போர வந்து இன்னும் அமெரிக்கா மேற்கொள்வதால வந்து நியாயப்படுத்தலாம். நியாயப்படுத்துறதுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா உண்டு. போர இன்னும் கொண்டு போறதுக்குரிய அந்த ஒரு தார்மீகத்த வந்து மக்களிடம் வந்து அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இன்னும் ஐரோப்பிய யூனியன் பெரும்பாலான நாடுகள் அமெரிக்கா பக்கமாக சாயல. அப்ப சாயலன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ரஷ்யா வருதுன்னு சொல்லிவிட்டா அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவோட சேர்வார்கள். கிட்டத்தட்ட வந்து சில முன்னாள் பிரதமர்கள், இப்ப யுகே வேற பிரதமர்கள் எல்லாமே இப்பவே தொடங்கிட்டார்கள். அமெரிக்கா பக்கம் போணும். ட்ரம்புக்கு ஆதரவு குடுங்கோ, ட்ரம்புக்கு ஆதரவு குடுத்து இந்த போர முன்னெடுங்கோன்ற அளவுக்கு வந்துட்டுது. முன்னாள் பிரதமர்லாம் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே போர்ல ஈடுபட்ட ஆட்கள் தான். வேற புதுசா ஒருத்தரும் இல்ல. அப்ப அப்படி இருக்கேக்க, இங்க விஷயம் வந்து இந்த மாரி தான் வந்து போகுது. அப்ப இப்ப ஈரான் வேல அந்த 31 மாகாணங்களும் தனி ஆட்டோனமஸா முடியுமான வரைக்கும் அவர்கள் வந்து தாக்குதல்கள பதில் தாக்குதல் நடத்த போறாங்க. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த போர் நீள போகுது. ஈரானுடைய பக்கத்தால அந்த போர வந்து நீண்ட காலத்துக்குரிய ஒரு போருக்குரிய தயார்படுத்தல்கள தயார்படுத்தல் இல்ல. அது கிட்டத்தட்ட அந்த பயிற்சி அந்த மாரி தான் அவங்க டிசைனே பண்ணியிருக்கிறாங்க. காரணம் எனக்கு முதல்லயே தெரியும் இது இப்படித்தான் போகும் அப்படின்னு சொல்லி. காரணம் மேற்குலகத்தின் வலிமை, அவைக்கு என்ன வலிமை இருக்குது, அவையின் பலம் என்ன, பலவீனம் என்னன்றது கட்டாயம் ஈரானுக்கு வந்து தெரியும். காரணம் இவ்வளவு காலம் முற்றி மோதிக்கொண்டிருந்தார்கள். அதேபோல ஈரானுடைய பலமும், பலவீனமும் அவைக்கும் தெரியும். அப்ப 2மே மிகப்பெரிய 2ம் சிங்கம்ன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட. அப்ப அப்படி இருக்கைக்க, இந்த 2மே வந்து விட்டு குடுக்காம தான் வந்து சண்டை பிடிக்கும். இப்ப விட்டு குடுக்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த 2 பிராந்தியத்துக்கு இந்த பெரும் பிராந்திய போருக்குள்ள உலகத்தினுடைய பொருளாதாரத்தின் அந்த அந்த கழுத்து பகுதியில வந்து மாட்டுப்பட்டு போயிருக்குது. கிட்டத்தட்ட பொருளாதாரம் வந்து மூச்சு திணறிக் கொண்டு தான் இருக்க போறது. அதுவும் என்ன,
பல முக்கிய நாடுகள், அதாவது ஐரோப்பா நாடுகள்ல இருந்து பல முக்கிய நாடுகளுக்கு வந்து இந்த பிரச்சனை வரப்போகுது. இங்க விஷயம் இதுதான். இத தாண்டி இனி என்ன நடக்கலாம் அப்படின்றதும் எங்களுக்கு தெரியல. இதுவரைக்கும் இப்படி சொல்லியிருக்கோம். ஈரான் வந்து இன்னும் போர கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. ஒரு கிழமைக்குள்ள இவ்வளவு பின் இழைப்பு, அதாவது இப்பவே பில்லியன் கணக்குல அமெரிக்கா வந்து செலவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி செய்து போரை வெற்றி கொள்ள முடியல, அது சரணடையல. இன்னும் போர் இழுபடப் போகும்னு சொல்லி சொன்னால், அமெரிக்காவுக்கு வந்து என்ன வழி இருக்குன்றே தெரியாது. அதாவது ட்ரம்ப் மாதிரியான கிறுக்கர்கள் வந்து என்னெல்லாம் செய்வார்களோ அப்படின்ற மாதிரியும் தெரியல. ஆனா இதால வந்து உண்மையில பாதிக்கப்பட போறது அப்பாவி மக்கள். அதாவது உலகம் உள்ள இருக்கிற அப்பாவி மக்கள் தான். இப்போதைக்கு இவ்வளவு தான் இப்ப அப்டேட். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்கள் வந்து சேனல்ல வந்து வரும். நன்றி.